Hello students, நான் உங்கள் திருவாசகம். So now பார்க்க போகிறது chapter 5 12th max 2 dimensional analytical geometry 2 exercise 5.5 question number 8. The question is assume that the water issuing from the end of the horizontal pipe, so 7.5 meter above the ground, so describe the parabolic path. A vertices of the parabolic path is at the end of the pipe. Parabolic path is the end of the pipe. The position is 2.5 meter. So below the line of the pipe. So the flow the water, the curve outward 3 meter behind the vertical line. So through the end of the pipe. So question என்ன find பண்றது, how far behind the vertical line will the water stick the ground. கொஷினில் தரைமட்டத்திலிருந்து 7.5 மீட்டர் உயரத்தில் உள்ள தரைக்கு இணையாக பொருத்தப்பட்டுள்ள ஒரு குழாயிலிருந்து வெளியேற்ற முடியும். தரைக்கு இணையாக இருக்கணும். அந்த நீர் வந்து தரையை தொடும் பாதை வந்து ஒரு பரவளையம். ஸோ கட்டாயமாக வந்து ஓப்பன் டவுன்வேர்டு தான் இருக்கும். மேலும் இந்த பரவளையத்தின் பாதை முனை குழாயின் வாயில் அமைகிறது. குழாயின் மட்டத்திலிருந்து 2.5 மீட்டர் கீழே நீரின் பாய்வானது குழாயின் முனையின் வழியாக செல்லும் நிலை குத்துக்கோட்டிற்கு 3 மீட்டர் தூரத்தில் உள்ளது எனில் குத்துக்கோட்டின் எவ்வளவு தூரத்தில் அப்பால் நீரின் தரையில் விழும் என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ டயக்ராம் நம்ம ட்ரா பண்ணலாம். ஸோ பாருங்கள், இந்த பைப் வந்து இந்த மாதிரி டயக்ராம் வந்து ஓப்பன் டவுன்வர்டில் தான் இருக்குது. இதோட டிஸ்டன்ஸ் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இப்போ இந்த பைப் பைப் வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த பைப் இங்கே இருக்குது. இதிலிருந்து 2.5 மீட்டர் என்ன சொல்கிறோம், 2.5 மீட்டர் பிலோ த லைன். ஸோ 2.5 மீட்டர் இங்கேருந்து இது இந்த லைன். திஸ் இஸ் தி 2.5 மீட்டர். 2.5 மீட்டர். ஸோ இது 2.5 லென்த் என்ன, ஸோ இங்கே வந்து இந்த மீட்டர் வந்து 3 மீட்டர். இது 3 மீட்டர் லென்த். அகைன் ஸோ இந்த டவுன்வர்டு நமக்கு தெரியாது. ஓகே, ஸோ இந்த டவுன்வர்டு தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். எவ்வளோ டிஸ்டன்ஸில் அந்த வாட்டர் வந்து இங்கேருந்து இந்த வாட்டர் எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போய் விழுந்திருக்கும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது கிரவுண்டு. ஸோ இதுலேருந்து இப்போ டோட்டல் இது ஹைட் என்ன, இது ஹைட் வந்து டோட்டல் இது ஹைட் வந்து 7.5 மீட்டர். 7.5 மீட்டர். ஸோ அப்போ இந்த கிரவுண்டு இங்கே பாயிண்ட் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். அப்போ என்ன இது வந்து என்னது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் வந்து தெரியும் 7.5. அப்போ இது நெகட்டிவ் சைட்ன்றதால x1, -7.5 இது ஒரு பாயிண்ட். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஓப்பன் டவுன்வர்டு நமக்கு தெரியும். என்ன ஃபார்முலா பேரபோலா அப்படின்னா x² - 4ay. இதான் வந்து ஓப்பன் டவுன்வர்டு உண்டான பேரபோலாவோட பாயிண்ட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் என்ன கொடுத்தாங்க, ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து 3,2.5. கரெக்டாக இங்கே தான் இருக்குல்ல, 3, இந்த பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும். இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் வந்து இது ஒய் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ இதோட பாயிண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 3, எக்ஸ் ஆக்சிஸ் மைனஸ் இது கீழே இருக்கு இல்லையா, இந்த 4th கோர்னர் -2.5 இஸ் இந்த கோரண்ட் பாயிண்ட். ஸோ இந்த 3.5 3, ஃபஸ்ட் நம்ம இதில் அப்ளை பண்ணி வேல்யூ நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ த பாயிண்ட் என்ன பாயிண்ட், இந்த 3, -2.5 இஸ் அ பாயிண்ட். இந்த பாயிண்ட் நம்ம இந்த எக்ஸ் ஆக்சிஸில் இந்த பேரபோலா ஈக்குவேஷன்ஸில் அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணும்போது 3² ஸோ இது எக்ஸ், இது ஒய். ஸோ 3² -4a இன்ட்டு எக்ஸ் ஒய்யோட 4a ஒய்யோட வேல்யூ -2.5. ஸோ இது 9 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் இது ரெண்டும் மல்டிபிள் பண்ணும்போது எதுனா 10 டைம்ஸ் ஆஃப் ஏ. 10 டைம்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னா அப்போ இதில் ஏ வேல்யூ என்ன கண்டுபிடிக்கலாம், a ஸோ 9/10 எழுதலாம். ஏ வேல்யூ ஃபைண்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஏ வேல்யூவை பிஃபோர் ஈக்குவேஷன்ஸை அகைன் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது x² 4a - 4a என்ன 9/10 4ay. இப்போ x² இது உள்ள மல்டிபிள் பண்ணால் 9 4 வந்து 36/10. 36/10. ஸோ இது 5 2 சார், இது 18 2 சார். அப்போ ஒய் அப்படி கிடைக்குது. ஓகே, இதில் இருந்து x² -18/5y அப்படின்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். x² -18/5. ஸோ இப்போது
இந்த அட் பாயிண்ட் எந்த பாயிண்ட் தெரியும் நமக்கு நம்ம டிஸ்டன்ஸ் அந்த வாட்டர் வந்து எவ்வளோ தூரத்தில் வந்து விழுந்திருக்கும் அப்படின்ற டிஸ்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ இதோட வேல்யூ x1, -7.5 என்ற பாயிண்ட்டை நம்ம இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம். ஸோ at the point is x, x1, -7.5. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்ளை பண்ணுறோம். இதில் அப்ளை பண்ணும்போது x² -18/5y அப்படி எழுதலாம். அப்போ இங்கே x² -18/5 into -7.5 அப்படி எழுதும். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் இது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இப்போ இது கேன்சல் பண்ணால் எத்தனை டைம்ஸ் இது இப்போ வந்து 2.5 மல்டிபிள் பண்ணோம். 2.5 நம்ம ஆட் பண்ணால் எனக்கு 5 வருமா. அப்போ 2 times of 2.5 அகைன் இது எத்தனை 2.5 வரும். இது 3 times 2.5 வரும். 3 times 2.5 வரும். இப்போ இங்கே என்ன எழுதுறான் x2 ஸ்கொயர் ஈக்குவல் ஸோ x2 மட்டும் இருக்கும். x ஸ்கொயர் ஈக்குவல் டு அப்போ 18/2. ஸோ அகைன் 18/2 கிடச்சிருக்கு. இது கேன்சல் பண்ணாமல் இது கேன்சல் பண்ணால் ஸோ 9. அப்போ x² = 9 இதோட இன்ட்டு 3 இருக்கா. இப்போ x² = 9 × 3 x² = 9 × 3 is 27. அப்போ x = √27. ஸோ √27 எப்படி எழுதலாம். √27னா x = ரூட்டுக்குள்ளே 3 × 9 அகைன் 3 × 9 எழுதலாம். x = 3 × 9னா ரூட் எடுத்தால் 9 × 3 √3 அப்படின்னு எழுதலாம். ஸோ திஸ் இஸ் தி எக்ஸோட வேல்யூ. அப்போது அந்த டிஸ்டன்ஸ் என்ன அந்த வாட்டர் வந்து இந்த வெர்டிக்கல் லைன் will the water stick the ground. ஸோ how far அப்படின்னா எவ்வளோ தூரத்தில்னா x = 3 இந்த டிஸ்டன்ஸில் வந்து இருக்குது. திஸ் இஸ் தி ரெக்கார்ட் சொல்யூஷன். தேங்க்யூ.